நேத்து சடனா ஸ்னூக்கர்ஸ் விளையாடுறதுக்காக போயிருந்தோம். பட் ஆனா நாங்க போகும்போது கரெக்டா சிக்னல் போட்டாங்க. ஸோ அதையும் தாண்டி போனா செம்ம டிராஃபிக். என்னடான்னு பார்த்தா இங்க மெட்ரோ வேலை நடக்குதுல்ல. ஸோ அதனால பயங்கர டிராஃபிக்கா இருந்தது. ஸோ அப்படியும் நாங்க கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயிட்டா லொகேஷனுக்கு போயிட்டோம். லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முகப்பேர்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கு பைக்லாம் பார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா நாங்க உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ள அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரில இப்படி தான் இருக்கும். இந்த முகப்பேர்ல உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் அப்படி உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இந்த இடத்துக்கான பேர் வந்து 6 ஸ்பாட். ஸோ அதுக்கப்புறம் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உள்ள இப்படி தான் இருக்கும் அப்பியரன்ஸ். இந்த மாதிரி நிறைய டேபிள் இருக்கும். நாங்க வந்து செகண்ட் டேபிள் தான் புக் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் லாஸ்ட்ல ஒரு டேபிள் பெரிய டேபிள் இருந்துச்சு, அங்க வந்து விளையாண்டு இருந்தாங்க. ஸோ அதை விசாரிச்ச போது என்ன சொன்னாங்கன்னா டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இந்த கேம்ல கூட டோர்னமெண்ட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்க புக் பண்ண டேபிள் ரொம்ப சின்ன டேபிள். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. ஸோ அப்படின்னு நாங்க விளையாண்டு இருந்தோம். பசங்களும் அந்த அளவுக்கு எவனுக்கு ஆடவும் தெரியல. இந்த மாதிரி குச்செல்லாம் யூஸ் பண்ணி ஆடிட்டு இருந்தானுங்க. எனக்கு ஏன்டா அவனை கூட்டு போனேன் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. பட் ஆனா அப்படின்னு நாங்க டீம் போட்டு விளையாண்டு இருந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் டேபிள் ரொம்ப சின்னதா இருக்கனால கம்ஃபர்டபுளா இல்ல. ஸோ அதனால சரி ஃபர்ஸ்ட் டேபிள் அந்த பெரிய டேபிள் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய டேபிள் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டு அப்புறம் அங்க நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அங்க நல்லா ஜாலியா விளையாண்டு இருந்தோம். இதே மாதிரி இங்க ஸ்னூக்கர்ஸ், 8 பால் இந்த மாதிரி நிறைய மேட்ச்லாம் இருக்கும், நிறைய வித்தியாச கேம்லாம் இருக்கும். ஸோ நீங்க வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அவ்வளவுதான்.